ராவணன் சீதையை கடத்தவே இல்லை. ராமாயணம் உண்மையில் ஒரு கட்டுக்கதையா? பொய்யான ஒரு கதையை மக்கள் நம்புகிறார்கள். புராணம் என்ற பெயரில் ஏதேதோ ஒரு கதை. இது கற்பனை கதையா? ராவணனால் கடத்தப்பட்டது சீதையே கிடையாது. அது ஒரு மாயை, இல்யூஷன். ராவணனோட அசோகவனம் ஹனுமனின் உண்மையான பாதங்களா? சேதுபாலம் பொய்யான வதந்திகளை பரப்புகின்றனர். ராமர் சேதுபாலத்தை பற்றி சேட்டலைட்ல பாகவத புராணம் என்ன சொல்கிறது? ராமாயணம் இந்து புராணத்தின் தலை சிறந்த ஒரு வரலாற்று காவியம். மக்கள் இந்த ராமாயணத்தை ஆர்வத்தோடு படிப்பது மட்டுமில்லாமல் தங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கின்றனர். அந்த காலத்தில் தாத்தா பாட்டி எல்லாம் மகாபாரதம், ராமாயணம் போன்ற கதைகளை தான் சொல்லி வளர்த்தார்கள். இப்படி புகழ்பெற்ற இந்த ராமாயணம் உண்மையா இல்லை கட்டுக்கதையா? இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். ஏனென்றால் இந்த பதிவின் இறுதியில் இதற்கான ஆதாரம் உள்ளது. வால்மீகி ஒரு காலத்தில் திருடனாக இருந்து ராமாயண சொல்ல வராமல் மரா என சொல்லி அதிகம் புண்ணியம் செய்தவர். புண்ணியம் செய்ததுடன் இந்த அற்புதமான புனிதமான ராமாயணத்தை எழுதியுள்ளார். நீங்கள் யாரிடமாவது சென்று ராமாயண கதையை சொன்னால் போதும், ஆமா இவர் அப்படியே நேர்ல போய் பார்த்துட்டு வந்தாரு என சொல்லி நகையாடுவார்கள். உண்மையில் ராமாயணத்தை நேரில் கண்டு தன் கைப்பட எழுதியவர்தான் இந்த வால்மீகி முனிவர். இவர் எழுதிய ராமாயணம் மட்டுமே உண்மை. வால்மீகி எழுதிய ராமாயணத்தில் எந்த ஒரு இடத்திலும் ராவணன் சீதையை கடத்தியதாகவே சொல்லவில்லை. ஆனால் நாம் யாரோ எழுதிய ராமாயணத்தை படித்து கொண்டு வரலாற்று கதையையே மாற்றிவிட்டோம். பொய்யான தகவலை அனைவருக்கும் பரப்புகின்றோம். ராவணனை ஒரு அசுரனாகவே சித்தரித்து விட்டோம். இப்படி ராமாயணம் என சொல்லி மக்களிடம் போலியான தகவலை பரப்புகின்றனர். அதில் ஒன்றுதான் ராவணன் சீதையை கடத்தியது. உண்மையில் ராவணன் சீதையை கடத்தவே இல்லை. அங்கு உண்மையில் அப்படி என்னதான் நடந்தது? இந்த பதிவை பார்க்க வந்த என் அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. என்னோடு இணைந்து உண்மையை தெரிந்து கொள்ள தயாராக இருங்கள். இது உங்கள் ஆன்மீக ரகசியம். அயோத்தியின் அரசனான தசரதரே, எனக்கு கொடுத்த வாக்கு நினைவில் உள்ளதா? எப்படி மறப்பேன் கைகேயி? அன்று நடந்த ஒரு போரில் நீதானே எனக்கு உதவி செய்தாய். அதற்காக கூட நான் உனக்கு 2 வரம் அளித்தேனே. ஆம் மன்னா, அந்த வரங்களை இப்போது நான் கேட்கலாம் என்று வந்தேன். தயங்காமல் கேள் கைகேயி. என் மனைவிக்காக எது வேண்டுமானாலும் நான் செய்வேன். இதுதான் தக்க சமயம் என உணர்ந்த கைகேயி கூனி என்று அழைக்கப்படும் மந்தரையின் சொல்லை கேட்டு ராமனை 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்று சொன்னது மட்டுமில்லாமல் தன் மகனான பரதனை இந்த அயோத்தியின் சக்கரவர்த்தியாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னான். இதை கேட்டதும் தசரதன் அதிர்ந்து போனார். நான் வாழ்வதே என் ராமனுக்காகத்தான். நீ அந்த ராமனையே காட்டுக்கு போக சொல்றியே, இனியும் நான் எதற்கு இந்த உலகத்தில் வாழ வேண்டும்? இதை கேட்ட கைகேயி, மன்னா, கொடுத்த வாக்கை தவறுவதுதான் சத்திரிய தர்மமா? அது மட்டுமல்லாமல் நீங்கள் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர், வாக்கு தவறலாமா? எதையும் கேட்காமல் தசரதன் அழுது கொண்டே இருக்கின்றார். அடி பாவியே, முதுகில் குத்திவிட்டாயே என சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றார். தன் தந்தை கொடுத்த வாக்கை தான் கொடுத்த வாக்காக எண்ணி ராமன் காட்டிற்கு செல்கின்றார். சீதாவும் லக்ஷ்மணனும் உடன் வருகின்றனர். வனத்தில் நாட்கள் உருண்டோடின. இப்படியாக இவர்கள் 10 ஆண்டுகள் காட்டில் வசிக்கின்றனர். வனவாசத்தின் 10ஆம் ஆண்டு. எனக்கு அந்த மான் வேண்டும். இவ்வளவு அழகான மானை நான் எங்கும் கண்டதில்லை. எப்படியாவது அந்த மான் எனக்கு வேண்டும். உடனே லக்ஷ்மணன், இல்லை தாயே, இதுபோல் ஒரு மானை நான் இந்த பிரபஞ்சத்தில் எங்கும் கண்டதில்லை. இது நிச்சயமாக அசுரனாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் சீதாதேவியோ, இல்லை இல்லை, இது எனக்கு தெரியும், இது மான் தான். ராமச்சந்திர பிரபு, உங்கள் மனைவியின் ஆசையை நிறைவேற்றுங்கள். எனக்கு அந்த மானை பிடித்து கொண்டு வாருங்கள். உடனே ராமன் தன் வில்லை எடுத்துக்கொண்டு அந்த மானை பிடிப்பதற்காக செல்கின்றார். அந்த மான் மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அந்த மானின் மீது தன் பாணத்தை செலுத்துகின்றார். உடனே அந்த மான் கீழே விழுந்து அசுரனாக மாறியது. அந்த அசுரன் வேறு யாருமில்லை, ராவணனால் அனுப்பப்பட்ட மாரீச்சன். இந்த மாரீச்சன் தன் குரலை
ராமன் குரலை போல் மாற்றிக்கொண்டு சீதா லக்ஷ்மணா சீதா லக்ஷ்மணா என கத்துகின்றார். இதை சீதாதேவி கேட்டதும், லக்ஷ்மணா என்னவென்று சென்று பார், உன் அண்ணனின் குரல் கேட்கின்றது, அவருக்கு எதுவும் ஆபத்து நேர்ந்து விடுமோ? இல்லை தாயே, இது அண்ணனின் குரல் அல்ல, அண்ணன் ஒருபோதும் அஞ்ச மாட்டார், இது அசுரர்கள் செய்யும் சதி. ஏன் லக்ஷ்மணா, உன் அண்ணனின் மேல் உள்ள பாசம் போய்விட்டதா? ஒருவேள் என்னை அடைவதற்காக நீதான் திட்டம் தீட்டுகிறாயா? இதை கேட்ட லக்ஷ்மணன், ஐயோ தாயே, என்ன சொல்கிறீர்கள்? சரி, நான் இப்போது சென்று பார்க்கிறேன். லக்ஷ்மணன் தன் கையில் உள்ள ஒரு அம்பை கொண்டு மந்திர கோட்டை நிறுவுகின்றார். சீதாதேவியிடம் லக்ஷ்மணன் சொல்கிறார், தாயே, எந்த ஒரு நிலை வந்தாலும் இந்த அக்னி வளையத்தை தாண்ட வேண்டாம், இது உங்கள் பாதுகாப்பிற்காக நான் செய்தது. இதன் பிறகு அண்டம் நடுநடுங்க சீத்தையை கடத்துவதற்காக லங்காதிபதி ராவணன் வருகின்றார். இதுக்கப்புறம் என்ன இருக்கும்? ராவணன் சீத்தையை கடத்திருப்பான், இலங்கைக்கு தூக்கிட்டு போயிருப்பான், இப்படின்னு தான் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. இப்படிதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பார்கள். உண்மையில் ராவணன் கடத்தியது சீத்தையை கிடையாது. கூர்ம புராணத்தின்படி ராவணன் மாறு வேடத்தில் வந்து சீத்தையிடம் உணவு கேட்டார். ஆனால் சீதாதேவியோ உள்ளே வந்து பெற்றுக்கொள்ளுமாறு சொல்கிறார். ராவணனால் அந்த அக்னி வளையத்தை தாண்ட முடியவில்லை. இதனால் ராவணன் சீத்தையிடம், சந்நியாசிக்கு உணவளிக்கவில்லை என்றால் பெரும் பாவம், மேலும் சந்நியாசிகள் யாருடைய இல்லத்திற்கும் செல்ல மாட்டார்கள், உணவு தர விரும்பினால் இந்த கோட்டை தாண்டி வந்து கொடு. வேறு வழி அறியாத சீதாதேவி லக்ஷ்மணனால் கிழிக்கப்பட்ட கோட்டை தாண்ட செல்கிறார்கள். ஒரே நேரத்தில் 2 விஷயம் நடக்குது. ஒன்று, அக்னியை கடக்க வந்த சீதாதேவியை கடக்க விடாமல் தன்னுடைய லோகத்தில் பாதுகாக்கின்றார் அக்னி தேவர். இன்னொன்று, ராவணனை நம்ப வைப்பதற்காக மாய சீத்தையை உருவாக்கி அந்த வளையத்தை விட்டு வெளியனுப்புகிறார் அக்னி தேவர். ராவணன் சீத்தை என நினைத்து கடத்தியது உண்மையல்ல, அக்னி தேவரால் உருவாக்கப்பட்ட மாயை. சீதாதேவியை ராவணன் கடத்துவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் மகாலட்சுமியின் அம்சம்தான் சீதா. ஐஸ்வர்யத்தின் அரசியான மகாலட்சுமியின் தலைமுடியை கூட ராவணனால் தொட முடியாது. இப்படி இருக்க எவ்வாறு ராவணன் சீதையை கடத்தி கொண்டு இலங்கையில் வைத்திருப்பார்? சோ இது எல்லாமே ஒரு இல்யூஷன். உடனே நம்மளுக்கு சந்தேகம் வரலாம், அதான் ராவணன் தான் சீதையை கடத்தவே இல்லையே, அப்புறம் எதுக்காக ராவணனை கொல்லணும்னு? காரணமின்றி இந்த ஜகத்தில் எதுவும் நடப்பதில்லை. பெண்களை அபகரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இதுதான் கதி என்று பரமாத்மாவான ஸ்ரீராமர் உணர்த்துகின்றார். இதனாலதான் ராமன் அந்த நேரத்துல ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்றாரு. சரி, இதுக்கப்புறம் அந்த மாய சீதை என்னானாங்க, உண்மையான சீதை எப்போ வருவாங்கன்னு பார்ப்போம். ராமன் ராவணனை வதம் செய்ததற்கு பிறகு இலங்கையில் சீதையை அக்னி பரீட்சை செய்ய சொல்வார். இதில் அக்னி தேவரால் உருவாக்கப்பட்ட மாய சீதை அந்த நெருப்பில் எரிந்து உண்மையான சீதாதேவி வெளிவருவார். இதை உங்களால் நம்ப முடியவில்லை என்றால் நீங்களே விக்கிபீடியால தேடி பாருங்க. இதை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் மற்றும் ஆதாரம் விக்கிபீடியாவில் உள்ளது. இந்த பதிவை இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இப்போது ஆதாரத்திற்கான நேரம். முதல் ஆதாரம், ராவணன் சீதையை கடத்தவில்லை என்பது பாகவத புராணத்தில் 9வது காண்டத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாகவத புராணம் வியாசதேவரால் எழுதப்பட்ட ஒரு புனிதமான உண்மையான புராணம். இதில் சொல்லப்பட்ட அனைத்தும் உண்மையாகவே கருதப்படுகிறது. இன்னமும் ஒரு சில பேர் ராமாயணம் கட்டுக்கதைன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அவர்களுக்காக ஒரு சில ஆதாரங்கள். லங்காதிபதியான ராவணனால் நுட்பமாக வடிவமைக்கப்பட்ட சிகிரியா, இது தற்போது இலங்கையில்தான் இருக்கின்றது. நிறைய பேர் இதை ராஜா கஷ்யபா கட்டியதாக சொல்வார்கள், ஆனால் உண்மையில் இது ராவணனால் கட்டப்பட்டது. அடுத்த ஆதாரம், தி ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் லார்ட் ஹனுமான். ஆஞ்சநேய பக்தர்கள் இந்த பதிவை பார்த்து கொண்டிருந்தால் அவர்களுக்காக தான் இந்த ஆதாரம். இவ்வளவு பெரிய கால் தடம் அங்கு எப்படி வந்தது என்று யாராலும் இதுவரையிலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படியே இருந்தாலும் அது ஏன் கரெக்டா ஸ்பெசிபிக்கா இலங்கையில வரணும்? நம்ம புராணத்தின் படி பார்த்தோம் என்றால் இப்படிப்பட்ட மாவீரன் ஹனுமன் மட்டுமே. அன்று தன் மாவீரத்தால் ஸ்ரீலங்காவையே எரித்தவர். ஆஞ்சநேயர் ஸ்ரீலங்காவை எரித்ததற்கு ஆதாரமாக தற்போது உசங்குடா என்று அழைக்கப்படுகின்ற இடத்தில் ஹனுமன் தீ வைத்ததற்கான தடயங்கள் காணப்பட்டது. அடுத்தது ராமர் சேது பாலம். எத்தனையோ ஆராய்ச்சியாளர்கள் இந்த கற்கள் எப்படி மிதக்கின்றது என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தார்கள். தற்போதைய சேட்டலைட் புகைப்படம் கூட கடலுக்கு அடியில் ராமர் பாலம் உள்ளதாகவே காட்டுகின்றார்கள். இது ராமாயணம் நடந்ததற்கான மிகப்பெரிய ஆதாரம்.
ராவணன் மாய சீத்தையை அடைத்து வைத்த அசோகவனம் தற்போதும் இலங்கையில்தான் உள்ளது. இதுபோல் எண்ணற்ற ஆதாரங்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். ராமாயணம் உண்மையில் நடந்ததாக. சரி, இப்ப இந்த பதிவின் முடிவிற்கு வந்துவிட்டோம். காதால் கேட்பதனைத்தும் உண்மை அல்ல. இதுவரையும் ராவணன் கடத்தியது சீத்தைதான் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம். மகாலட்சுமி தாயை யாராலும் கைப்பற்ற முடியாது. ராவணனால் கடத்தப்பட்டது மாய சீத்தை என்று இப்போது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு விஷயம் புராணத்துல நடந்திருக்கு. சூரிய தேவனின் மனைவி சந்தியா. இவர்களால் சூரிய தேவனின் வெப்பத்தை தாங்க முடியாது. இதனால் தன்னுடைய நிழலான சாயா தேவியை சூரிய தேவனுக்கு பணிவிடை செய்யுமாறு சொல்லி தவம் செய்வதற்காக சென்று விடுகிறார்கள். சூரிய தேவனுக்கும் சாயா தேவிக்கும் பிறந்தவர்தான் சனீஸ்வரன். இப்படி புராணங்களில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. வழக்கம் போல் சுவாரஸ்யத்திற்கும் உண்மைக்கும் பஞ்சமில்லாமல் இந்த பதிவு இருந்திருக்கும். இது போன்ற பதிவிற்காக காத்திருங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில்.